கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக. வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஆண்டவர் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரு. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது இயேசு ஒருவர் தான். இயேசு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக அவர் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இப்போவும் நம்ம மத்தியில் தரிசனமாகி நம்ம மத்தியில் இருக்கிறாரு. இப்போ இன்றைக்கும் உலகத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, இயேசுடைய வல்லமையை பற்றி தெரியாது, இயேசுடைய அபிஷேகத்தை பற்றி தெரியாது, இயேசுடைய ஊழியத்தை பற்றி தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெரியாது, அவர் அற்புதமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அது பற்றிலாம் தெரியாது. அவங்க கடவுள் உலகத்தில் எந்த கடவுளுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாஸ்திகர்களாக அவங்க இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவள் படிக்கிற காலத்தில் வாலிப வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னா அவங்க குடும்பத்தில் அப்பா நாஸ்திகர், கடவுளையே நம்பாதவர். அவர் முகத்தில் ஒரு சமாதானமே இருக்கார், சந்தோஷமே இருக்கார் தாப்பனார் முகத்தை பார்க்கும்போது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, தருத்திரம் வீட்டில் தருத்திரம். ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி கிடையாது. அப்படி பயங்கரமான கஷ்டமான குடும்பத்தில் அந்த வாலிப மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டா. அவள் ஏற்றுக்கொண்டு திறந்தவர் பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ண ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தா. அப்போ அவள் ஆண்டோடைய பிள்ளையாக இருந்த உடனே அவளுக்கு நம்ம மட்டும் ஆண்டோடைய பிள்ளையாக மாறிட்டோமே, அப்போ நம்ம அப்பா ஆண்டவர்கள் வரணும்னு சொல்லி அப்பாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கா. அப்போ அப்பாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி மகா இயேசுவை பற்றி சொல்கிறாளேன்னு சொல்லி இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்காருங்கிறத அவர் அறிஞ்சு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை மகள் மூலமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோட பிள்ளையாக மாறி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மனைவி ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அந்த சகோதரிக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தம்பி இருந்தான், அவளை ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாஸ்திக குடும்பம், இயேசுவை பற்றி அறியாத குடும்பம். ஆனால் அதில் ஒரு பிள்ளை இயேசுவை பற்றி அறிஞ்சு ஆண்டோட பிள்ளையாக மாறினா, ஆண்டோட அன்பை ருசிச்சா, அவள் தான் தகப்பனை ஆண்டவர்களை கொண்டு வந்தா, தாயை கொண்டு வந்தா. இப்போ குடும்பமாக ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்தார். இப்போ குடும்ப ஜெபம் பிள்ளைகள் படித்தாங்க. அவங்க எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறியது. அவங்க இயேசுவை கண்டு கொண்டதுனால, இயேசுவோட பிள்ளையாக மாறினதுனால, அந்த நாஸ்திக குடும்பத்தில் அவங்க இயேசுவை கண்டு கொண்டதுனால, அப்படி அன்பை ருசித்ததுனால, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கிற வார்த்தையை விட அன்பை ருசித்ததுனால அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது. ஒருவேளை நீங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு தான் இந்த உலகத்தை படைத்தார். வானத்தையும் பூமியையும் படைத்தது இயேசு தான். மருமக்களை உருவாக்குனது இயேசு தான். நமக்காக சிலுவையில் 3 ஆண்டில் தொங்கினார், மரிச்சார். 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக நம்மை ஆசீர்வதிக்கும்படியா தேவன் தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரு. பாவமே அறியாத அவர், பரிசுத்தரான அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா, நம்மை உயர்த்தும்படியா, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கும்படியா, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியா தேவன் சிலுவையில் நமக்காக மரித்தது மட்டுமல்ல, அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினார். தேவன் ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. தேவன் ஒருவர் உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை உருவாக்குனவர் இயேசு. வானத்தின் பூமியை உண்டாக்குனவர் இயேசு. சர்வ சிருஷ்டிகளை உருவாக்குனவர் இயேசு. வானத்தின் கீழே பூமியின் மேலே வேற தேவன் இல்லை. இயேசு ஒருவர் ஜீவன் உள்ளவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், நம்முடைய வியாதியிலிருந்து சுகமாக்குறவர், நம்முடைய வியாதி படுக்கை மாற்றுறவர், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர், நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை செய்கிறவர். இயேசு நமக்காக மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார். எனக்கு அருமையானவர்களே, வேத வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 1:18 பார்த்தீங்கன்னா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் மகதலேனா மரியாதை குறித்து பார்க்குறோம். அடக்கம் பண்ணுற கல்லறை பக்கத்தில் போய்
ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் பார்க்க போகிறா. அப்போ இயேசுவோட சரீரம் அங்கே இல்லை. அவர் சொன்னபடியே அவர் மரிச்சார். 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினார். உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு கூட எழும்பினார். அப்போ இவா நின்று அழுதுகிட்டு இருக்கா, இயேசுவை காணும் அப்படின்னு சொல்லி இவள் அழுதுகிட்டு இருக்கிறா. அப்பா மரியாளுக்கு ஆண்டவர் வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு நீ ஏன் அழுகுறான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ இயேசுவோட சரீரத்தை வச்ச இடத்துல இயேசுவை காணலைன்னு சொல்லி அழுகுறேன்னு சொல்கிறா. உயிர்த்தெழுந்த இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி நான் தான் இயேசுன்னு சொல்லி மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. அவள் அழுதுகிட்டு நின்னா கண்ணீரோடு நின்னா. அவளுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினாரு. இயேசு நமக்கு தன்னை வெளிப்படுத்துவாரான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? தாகத்தோடு நம்ம தேடும்போது ஆண்டவருக்கு வெளிப்படுவார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார்ல, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார். மரியாதை போல கண்ணீரோடு கூட இருக்கிறோமா? இந்த மரியாதை இடத்துல இருந்த 7 பிசாசுகளை துரத்தினது ஆண்டவர். இயேசு 7 பிசாசுகளை துரத்தினார். நன்றி உள்ளவளா இயேசுக்கு பின்னால் கடந்து வந்தா. அவரை சிலுவையில் அறைந்த போது அவள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தா. மரித்த போது அடக்கம் பண்ண பிறகு கல்லறையில் வந்து பார்க்குறா இயேசுவை காணலை. அவரை உயிர்த்தெழுந்தவரா அவரை தரிசிக்கிறா. ஆண்டவர் பார்க்குறா. ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு அருமையானவரே, ஒரு நாளில் ஒரு சகோதரி என்னிடத்தை சொன்னார்கள், என்னுடைய வீட்டில் எனக்கு ஒரே மகள், ஒரு மகளும் ஒரு மகனும். அந்த மகள் திருமணம் முடிஞ்சு அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. கணவர் அவளை வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ நான் வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு உள்ளே இருந்து சோம் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். திடீர்னு சொல்லி வீட்டுக்குள்ள யாரோ நடக்காங்க. கதவெல்லாம் பூட்டியிருக்காம, உண்மையாக நடந்த சம்பவம் உண்மையா. அப்போ கதவெல்லாம் பூட்டியிருக்காம யார் நம்ம வீட்டுக்கெல்லாம் நடக்கா அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி பார்த்து கொண்டே இருந்தாங்களாம். அப்போது வெண் வஸ்திரம் தரிச்சவரா, தலையெல்லாம் வெண்மையாக இருக்கான், முடியெல்லாம் பஞ்சாக இருக்கான். அப்போ அந்த மனிதர் வந்து அவர் முன்னால் வந்து இயேசு தரிசனமாயிருக்காரு. அவர் வந்து அந்த சிஸ்டர் முன்னால் அவங்க முழங்கால் பட்டிட்டு சோம்பிட்டு இருக்காங்களாம். என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணுமே, எப்படி ஆயிட்டா ஆண்டவர், என் மகன் எப்படி வாழுவா, பிள்ளைகளை வைத்து எப்படி வாழுவான்னு சொல்லி அவங்க கவலையோடு ரொம்ப கண்ணீரோடு அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் வந்து பேசினாராம், நான் தான் இயேசு உன்னை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறேன். உன் வேண்டுதல் என் சம்பளத்தில் இருக்குது, நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாராம். சொன்ன உடனே இவங்க இயேசுவை தொட போயிருக்காங்க. அதுக்குள்ள மறைஞ்சிட்டாராம். என்கிட்ட சொன்னாங்க, ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, இயேசுவை பார்த்தேன், வீட்டுக்குள்ள அறையில் வந்தார். வெண் வஸ்திரம் தரிச்சிருந்தார், படிச்சுன்னு இருந்தார், தலைமுடிலாம் வெள்ளையா அப்படியே அழகாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. என்கிட்ட பேசினார். நான் ரொம்ப காயப்பட்டு வேதனைக்கு மத்தியில் நான் அழுது கொண்டிருந்தேன். அப்போ இயேசு எனக்கு தரிசனமானார். அப்போ நான் அவரை தொட போனேன். இந்த செகண்டில் ஆண்டவர் மறைஞ்சிட்டாரு. அது நான் முதல்ல ஒரு ஆள் உள்ள நடமாடுதான். நான் திரும்பவும் கேட்டேன், கதவை பூட்டியிருந்தேன். ஆமாம், எல்லா கதையும் நான் பூட்டி தான் வச்சுட்டு தான் உள்ளே இருந்தேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. நான் ஜோம் பண்ணேன், மகளுக்காக என் உள்ள உடஞ்சி போயிட்டு அழுதேன். நாங்கள் உண்மை நம்பி தானப்பா இருக்கோம், என் பிள்ளை வாழ்க்கையை ஜோம் பண்ணி தானே செய்தோம், இப்போ எப்படி ஆகிட்டேன், என்ன செய்கிறது அப்படிங்கும்போது ஆண்டவர் வந்து பேசி அழாத, நான் ஆறுதல் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தியிருக்காரு. ஒருவேளை நீங்களும் கூட உங்கள் பிள்ளைகள் வாழா வெட்டியாக இருக்கலாம், கண்ணீர் குமத்தில் வேதனை குமத்தில் நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவாண்டே வரும்போது மதலெல்லாம் மரியாளுக்கு தரிசனமான ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாவார். அவரோட வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்கும். மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அது மட்டும் அல்ல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் ரூமில் இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில் மரித்த அடையாளத்தை கைகளெல்லாம் காட்டிட்டு நான் தான் இயேசுன்னு சொல்கிறாரு. அவங்க பயந்து போய் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்ல பயப்படாதங்கன்னு சொல்லி சீசர்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறாரு. நான் தான் இயேசு. இப்போ அந்த இயேசு உங்களோட வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வாராக. நீங்கள் எதிர்பார்த்துருக்க நன்மையான காரியங்களை தேவன் உங்களோட வாழ்க்கையிலே செய்வாராக. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு அற்புதங்களை செய்வாராக. நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நம்முடைய வேதனைகளை மாற்றுவார், நம்முடைய துக்கங்களை மாற்றுவார், நம்முடைய வறுமை நிலைமைகளை மாற்றுவார். அவர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில் எழும்பி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து செபிக்கணும்.
வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவன் உங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? உயிர்த்தெழுந்த இயேசுவே, நீர் எங்களோட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் ஆண்டவரே, பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பயங்கள் இயேசு நாமத்தினால் ஈடுபட்டு போகட்டும். ராத்திரி ஏன் வருது, இந்த ராத்திரி ஏன் வருது அப்படின்னு சொல்லி பயத்தின் ஆவி பிள்ளைகளை ஆண்டவர் வாட்டி வதைக்க அறிந்திருக்கிறேன். பயத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தினால் வெளியேறட்டும். பிள்ளைகளை ராத்திரி வேளையில பயத்தை கொண்டு வந்து, கெட்ட சொப்பனங்களை கொண்டு வந்து பயப்படுத்துகிற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே தற்கொலை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர், பாவ எண்ணங்கள், பாவ சோபங்கள், பாவத்தை தூண்டக்கூடிய ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், தாறுமாறான எண்ணத்தை தூண்டக்கூடிய ஆவிகள், உபச்சாரத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. குடும்பங்களுக்குள்ளே காணப்படுற கோபத்தின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், அன்பற்ற தன்மை கொண்டு ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்படுவதாக. பிரிந்த குடும்பங்கள் இயேசு நாமத்தினால உண்டுபடுவதாக. ஆண்டவரே, குடும்பங்களை வாட்டி வதைக்கிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகள், மாந்திர சக்தியுடைய கிரியைகள், சபிக்கப்பட்ட ஆவிகளுடைய வல்லமைகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். பிள்ளைகளுடைய சரீரங்களை ஆட்டி படைக்கிற பொல்லாத ஆவிகள், பாம்பின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். ராத்திரி வேளையில தூக்கத்தை தடை செய்கிற ஆவிகள், தூங்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும். ஆண்டவரே, வெளியேறட்டும். ஆண்டவரே, பிள்ளையோட குடும்பங்களை நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கொடுத்துக்க கணவன்மார்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எதிர்காலத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை கொடுத்து நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவையோடு இருக்க பிள்ளையோட தேவைகளை சந்தியும். படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாலிபர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு நம்முடைய சமாதானத்தை கொடும். ஆசீர்வாதம் இல்லாத குடும்பங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், குடும்பத்தில் காணப்படுற ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும். எல்லா கட்டுகளும் தெரிபட்டு போகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டு வியாதியை கொண்டு வந்து பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். ஆண்டவர், வியாதிகள் சுகம் அடையட்டும். ஆண்டவரே, நடக்க முடியாதவர்கள் இயேசு நாமத்தினால நடப்பார்களாக. ஆண்டவரே, நடக்க முடியாத சப்பானி குழந்தைகள் இயேசு நாமத்தில் நடப்பார்களாக. ஆண்டவரே, கண் பார்வை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கண் பார்வை கிடைக்கட்டும். ஆண்டவரே, கண் பார்வை கிடைக்கட்டும். செவிட்டு ஆவிகள் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். ஆண்டவரே, சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து பலனப்படுத்துகிற ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, தாறுமாறான எண்ணத்தை தூண்டக்கூடிய ஆவிகள், குடும்பத்துக்குள்ள எரிச்சலை தூண்டக்கூடிய ஆவிகள், சண்டையை கொண்டிருக்கக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மையான காரியங்களை குடும்பங்களில் வாய்க்க பண்ணும். எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதத்தை செய்யும். பிள்ளைகள் மூலமாக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நாம் தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபிப்போம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். ஆண்டோட பிள்ளையாக இருப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வீட்டில் தங்கி இருப்பார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கடன்மார்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார். பெருக பண்ணுவார். சாட்சியாக நிறுத்துவார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.